கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் நமக்கு போதுமானவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய ஆலோசனைகள் நமக்கு மிக முக்கியமானது. தெய்வ நம்பிக்கை ஒரு பக்கம் வேணும், மறுபக்கம் தேவனுடைய ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லைன்னா ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. கர்த்தர் சில நேரங்களில் வாக்குத்தத்தமான வசனங்களையும் கொடுப்பார், சிலத்தில் ஆலோசனையான நம்ம வாழ்வதற்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிற நல்ல காரியங்களை பயில்னு போதிப்பார். ரெண்டையும் கவனமாக கேட்கணும். வாக்குத்தத்தங்களையும் கேட்கணும், ஆலோசனையும் கேட்கணும், மறக்கக்கூடாது. ஒரு அப்பா நமக்கு செய்வேன்னு சொல்லதையும் கவனமாக கேட்கணும். ஒரு அப்பா நம்ம வாழ்க்கையில் நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லதையும் கேட்கணும், மறக்கக்கூடாது. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிப்பது, அதனால் தேவன் நம்மை மீட்டெடுப்பது. சில நேரங்களில் சில இக்கட்டுகள் பாவ சூழ்நிலைகளில் நாம் மாட்டும்போது, தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிக்கும் போது தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டெடுப்பார். சில ஆபத்துகளில், நெருக்கங்களில், இக்கட்டுகளில், போராட்டங்களில், பாவ கட்டுகளுக்குள், கெட்ட நண்பர்களுடைய வலைக்குள் சிக்கிக்கொண்டால் மீண்டு வெளிவர முடியாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக திருட்டு பழக்கத்தில் இருந்த ஒரு சகோதரிக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை இடத்துல சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க, நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அந்த இதுக்குள்ளே போயிட்டேன், நான் அதுலேருந்து வெளியே வர்றது கடினம். ஏன்னா நான் வெளியே வந்தாலும் எங்கேயாவது திருட்டு நடந்தால் என்ன அதில் உள்ள இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசினார். நான் ஒரு சுவிசேஷம் சொன்னேன், கண்டிப்பாக வெளியே வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருக்கிற ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதுலேருந்து வெளியே வர்றது கடினம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே போல தான் சில காரியங்களை போய் சிக்கியாச்சுன்னா வெளியே வருவதற்கு ரொம்ப கஷ்டம். நம்ம வழியை வர நினைச்சாலும் முடியாது. ஆனால் ஒன்று, நம்மை கர்த்தர்கிட்ட ஒப்புவித்தேன், ஏசப்பா இனி என்னால் முடியாது, என்ன உம்மிடத்தில் சரண்டர் பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன், என்னை காப்பாற்றுங்க, இனி நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லிட்டேன்னா தேவன் நமக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்டுகளை உடைச்சி அந்த கண்ணிகளை தெறிக்க பண்ணி அதுலேருந்து வெளியே கொண்டு வருவார். இன்னைக்கு யாராவது அப்படி வெளியே வர முடியாத கட்டுகளில் யாராவது இருப்பீங்கன்னா உங்களை ஏசப்பா நீ ஒப்பு கொடுங்க, அவர் மீட்டெடுப்பார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கட்ட ஆண்டவரே. அதிலிருந்து அந்த நீர் ஒப்பு கொடுக்கும் பொழுது எந்தெந்த பாவ சாப பலவிதமான சோதனைந்து விடுதலை ஆக்கணுமோ, மீட்டெடுக்கணும், நீங்கள் மீட்டெடுத்துருங்க. சில அடிமைத்தனத்துக்குள்ள, கெட்ட நண்பர்களுக்குள்ள, கெட்ட காரியங்களுக்குள்ள, பொல்லாத குழுக்களுக்குள்ள மாட்டியிருப்பாங்கன்னா அதுலேருந்து உடைய பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு வாருங்க, மீட்டெடுத்துருங்க. அது உமால மட்டும்தான் முடியும், அதிசயத்தை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருங்கப்பா. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.